ஹலோ நல்லா அப்படியே இருக்கா? அப்படியே தான் இருக்கா, பிரச்சனை இல்லாம இருந்தது. சரி சரி. அப்படியே இருக்கிறதுனால தப்பு, மாறினா தான் பிரச்சனை. ஆறாப்பா வேற பண்ணுறப்பா. நீங்களா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏ அப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசு வரும்போது எல்லாரும் இதை பார்த்துட்டு பரிசு எழுத மறந்துடக்கூடாது. எதமா? ஆட்டத்தங்க. சரி சரி. ஐயோ, என்ன பேசுனாலும் தப்பா எடுத்துக்கிட்டே எப்படிதான் பேசுறது? வேண்டாங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே கடிச்சு எங்களை பார்க்க கூடாதுமா, அங்க பாக்கணுமா, ஸ்கூல்ல எழுதணுமா, அப்பதான் நல்லா படிக்க முடியும். நாளைக்கு பார்க்க முடியுமா? நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பாப்பாங்கம்மா, இன்னைக்கு பார்க்கணும்ல. 3 மாசம் வரைக்கும் நல்லா பாப்பாங்க. உங்கள் முன்னால் டான்ஸ் எடுத்துக் கொண்டிருக்கும் நாட்டிய தாரதி திண்டுக்கல்லை சேர்ந்த மணிமேகலை அவர்களுக்கு நம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்துகிறோம். ஏன் என்ன வெட்டப்படுற? போடுங்க, ஓடி
இவ்வளவு அவசரமா போடுறதுலே தெரிஞ்சு அவசரப்படுறேன் பொறுமையா நாட முடியும். மாணவிகளுக்கு நாடாளுமன்றங்களுடைய அச்சத்தையும் பெருமைப்படுத்தும் பழையங்குளம் கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. ஆமா, அடுத்து நம்மளால கூப்பிடுவோம். கூப்பிடுவோமா? இருக்கிறத ஏற்றிக்கிட்டே போறீங்க அப்பா. அதனால நான் கேட்டேன்னா நான் அதுல 2000 அபிமொழியா கேட்டீங்க. அவசரப்பட்டு சொல்லாதே. ஊருக்கு போய் சொல்லி சொல்லி என் பேர் கெட்ட பேர் ஆகிடுது. அதனால ஏற்கனவே வாங்கிட்டு போட்டு நம்ம தாப்பான தலையை மழைய போடுவாங்க. அதனால கூப்பிடுவோமா? சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சூப்பரா ஓடுறீங்க. ஜல்லிக்கட்டுல மாடு விட்டு இன்னைக்கு டான்ஸ் விடக்கூடாது. இன்னைக்கு டான்ஸா பப்பனான்னு பார்க்கணும். டான்ஸ் விடக்கூடாது. இன்னைக்கு டான்ஸா பப்பனான்னு பார்க்கணும். எப்படி நீங்க தொழில் பண்றீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, எப்படி சொல்றீங்க? உங்க திறமை நாங்க பார்க்கணும்ல. நீங்க அது சொல்லுங்க, நான் வேற மாதிரி. சரி, நான் கும்பல எப்படி வந்துச்சு தக்காளி பழம் மாதிரி தரவு பப்பாளி பழம் மாதிரி பழம் சொன்னேன். அதே மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு கும்பல? பவுடர் அடிக்காம வெளியில வர முடியுமா? காலையில பார்த்தா காலைக்கு பொறுத்த வீட்டுக்கு போ 2 பேரும் போறீங்க அப்படின்னு அடி வாங்கிட்டே இருக்கான். ஆமா, அதனாலதான் ஒரு வருஷமா இருக்கா வந்திருக்கியா? டூ வீலர்லயே வந்திருக்காங்க. சரி 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 சரி, சந்தோஷம். அப்ப உங்களுக்குள்ள அழகான பிள்ளை இப்ப அழகாக்க இருக்கு. சரி, காலையிலேயே அழகாக்க என்ன? காலையில ஒரு மாதிரி இழுக்கிறே மாப்பிள்ள இருக்கு. ஆமா, உண்மையிலேயே வரைக்கும் மண்மையிலே மார்க் இருக்கு. ஆமா அத்தா. ஆனா போன வருஷம் நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாதே இருக்கு. இந்த வருஷம் இப்ப கட்டி அடிக்கிற மார்க். திண்டுக்கல் 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 போய் ஏறி இருக்கு ஏறி இருக்கு. ஆமா, அதனால அந்த பிள்ளைங்க திடீர்னு எப்படி இருக்கு என்னங்கிறத பாக்கணும் முதல்ல. அதான் சொல்றேன். அக்கா நல்லா இருக்கா? நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கா? சூப்பர். நீ கன்னடா சொன்னீங்க. நேற்று புரிய தூக்கம் சொன்னேன். நோடிக்க முடியும் அத்தாச்சி வரும்பாரு. அப்பா ஜம்ப் இருக்காங்கய்யா. இந்த ஜிப்புக்கு போகும் போல இருக்கு. சரி, ஜிப்புக்கு போறீங்களா? இல்லையா? நிஜமா போறதுல சில பேர் உடம்பு குண்டாயிட்டா அப்படி காலையில ஓடுவாங்க. நீங்க அந்த மாதிரி எதையும் ஓடுவீங்களா? உடம்பு அழகா வச்சிருக்கீங்க, அதான் கேட்கிறேன். ஆனா பக்கத்து வீட்டுல யாரும் இல்ல. நீங்க ஓடிடாங்க. நீங்க ஓடிடாங்க. மொபைல் அடி விட்டுரும். பார்த்து 10 மணி நேரம் மணிமேகலை தெரியாது பாப்போம்னா நீ உட்கார வச்சுக்கியா?
இருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? அவங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்பா நல்லா இருக்காங்க. உங்க அம்மா நல்லா இருக்காங்க? நீங்க அப்பா வந்து அம்மாவை கேட்குறீங்க. ஆமா, அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்கணும். ஓ. சரியாவே இருக்கு. அம்மா அப்பா. உங்க அம்மா நல்லா இருக்காங்க. உங்க அப்பா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. எப்பவும் முன் ஜென்மத்துல எப்படி இருப்பாங்க. 2 பேரும் முன்ன புடிச்சு முன்னாடியே வந்துருப்பாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எந்த குறையும் இல்லைங்க. சாமா செட்டில் இருக்கு. ஆமா இதெல்லாம் பக்கம் மாட்டே இருக்கு. போன வருஷம் எப்படினால அதெல்லாம் அப்படியே இல்லை. அதான் சுத்த மாட்டேன். நல்லா ஐயா முளை பூசி வச்சிருக்கீங்க. அதான் சுத்த மாட்டேன். சுத்தமா இருக்கா? சுத்தமா அதெல்லாம் ஏன் கொஞ்சம் நல்லா சுத்தமா இருக்கு. அப்ப பாத்திரத்தை குழம்புற அளவுக்கு வச்சிருக்கீங்க. அம்மா அப்புறம் என்ன இல்ல திடீர்னு குழம்புனோட சூடு தாங்காம உருகிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் உருவாங்க. எல்லாம் பக்குவமா பத்திரமா வச்சிருக்கேன். அப்ப கெட்டிமா இருக்கும். ஈஸ்வரன் கப்பு மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க அப்படியாரா பாத்துருக்கீங்க உலகம். இல்ல இல்ல நம்ம அப்படி ஆள பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அங்க போற வேலையே இல்ல. இல்ல என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கு ஆனா இல்லையா? நீங்க பொருள் காட்சி வைக்கிற திறந்து காட்டி இருக்கிறதுக்கு ஏயா மனசுன்னு ஒண்ணு சொல்றோம். சரி. மனசாட்சி படி பேசுங்கன்னு சொல்றோம். மனசாட்சிங்கிறது என்ன? என்ன? மனசு. அந்த மனசுக்குள்ள என் மனசை காட்டுனா எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்? இதயத்தை தான் சொல்ல முடியும். இதயத்துக்குள்ளதான் மனசுங்கிறது ஒரு உணர்வு தாங்க. சரி. நம்ம மனசுக்குள்ள சரியான உணர்வா இருக்கணுங்கிறதுதான். உணர்வை வெளியே காட்ட முடியுமா? அதனாலதான் நீங்க உங்களுக்கு இருக்கிற மனசு உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இல்லாத மாதிரி தெரியுது. அப்படி கிடையாது. ஆனா வர வர மனசு இதே மாதிரி உங்களுக்கு வந்துருன்ற மாதிரி நீங்க மனசு சொல்லல வேறதே சொல்ற மாதிரி தெரியும். சொல்லல. ஓ பழக்க தெரியல மணிவேல. நான் என்ன பழக்கவே இல்லையே. இந்த பழக்க இப்ப பேசாத சரியில்லாம இருக்கு. உங்க பேச்சு வந்து நான் சரியா தான் பேசுறேன். நான் தெரியல கும்பல தான். நீ ஆம்பளை தான். நான் ஆம்பளை தான். நான் பொம்பளை தான். சந்தேகமா தெரியுது. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா போய் சொல்லு ஊர்ல வளைய போய் சொல்லு. ஏன்னா மணிவேல முத்ராஜ் வந்து ஆம்பளையா கேக்குது. மணிவேல வந்து முத்ராஜ் பொம்பளையா கேக்குது. ரெண்டு ஒவ்வொரு ஒண்ணாது விட்டாங்க. அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒன்னே சொல்லியா அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆமா ஆம்பளை மாதிரி நான் பேசி பொம்பளை மாதிரி நீ பேசணும். ஆம்பளை மாதிரி நடந்துக்கிட்டேன்னா பொம்பளை மாதிரி நான் நடந்துக்குவேன். நானே ஆம்பளையா தான் இருக்கேன். நாங்க பொம்பளையா தான் இருக்கோம். நீங்களா? நான் கேட்கிறேன். அப்போ உள்ள பெண்கள் எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க? அப்ப உள்ள பெண்கள் 4 மணிக்கு கோழிக்கு கூட எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு என்ன சூரிய உதயத்துக்கு முன்னாடி பின் தூங்கி முன்னேழுவான் பத்தினின்னு சொல்லுவாங்க. சரி. ஆமா. பின் தூங்கி முன்னேழுவான் பத்தினின்னா புருஷன் முன்னாடி ஃபுல்லா சொந்த பந்தம் அப்படி வந்து சாப்பாட்டை போட்டு வீட்டுல தலையெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி பொம்பளை எழுந்திரிச்சு சாணம் போட்டா மூதேவி வீட்டை விட்டு போ ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வாழ் சொல்ற மாதிரி அதுக்கிட்ட பின் தூங்கி முன்னேழுவான் பத்தினின்ற மாதிரி 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. அப்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சு மாட்டு கொண்டு சாணி வெளியே வந்து சட்டில போட்டு கரைச்சு வாசல் சொல்லி முடிச்சவங்கள பூஜை எங்க போ சீதை எங்க வந்து மகரட்சி கும்பிடுவாங்க. இது முதல் வேலை. ரெண்டாவது என்ன வேலை? பூஜை கட்டில படுக்கிற காலை கொண்டு கும்பிடுவாங்க. மூணாவது என்ன வேலை? பூஜை கட்ட தாலி எடுத்து கண்ணில் வச்சுக்கிற 100 வருஷம் வரைக்கும் பூஜை கட்ட தாலி நினைக்கிறேன் அப்படின்னு அந்த காலத்துல பெண்கள் செஞ்சாங்க. நீங்க எப்ப எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? நான் எப்படி பார்த்தாலும் குடும்பம் குட்டி எழுந்திருக்கீங்க. ஏன் 11 மணிக்கு எழுந்திரிச்சு நீ என்ன வேலை பார்ப்ப? 11 மணிக்கு எழுந்திருக்கிறேன். 7 மணி வரை இருக்கீங்க. உன் வாயில துணியை வச்சு கொடுத்தேன். அக்கா அப்பா சொன்னாங்க மணி அப்படிலாம் கேட்டாங்க. 5:30 மணி வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி மாதிரி 5:30 மணிக்கு மேல உன்னை சொல்றாங்க. குடும்பத்துல உன்னை ஊம ஊத்துவாங்க. எப்ப தொட்டாலும் உங்க முட்டை குத்துவேன். அது நிறுத்த முடியும். அதனாலதான் வீடியோ ஒரு வீட்டுல காட்டுறதே இல்லை. வீடியோ காட்டுறது இல்ல. அது சரி ரொம்ப சரி. அதானே தொப்புல பாருங்க பத்தப்படி அம்மா ஊர்ல காசு கொடுக்குற புண்ணியம் வைக்கிறீங்க. காசை பத்தி அடுத்த வருடம் 10 நாள் உங்களுக்கு சேர்த்து கூட வரும். வேற ஊர்ல காட்டினாலும் 10-15 சேர்த்து விடுவோம். இந்த ஊர்ல காட்டினோம்னா 10-15 குறைஞ்சு போயிருமா? தெரியாம நிக்கிறேன். அந்த அளவுக்கு மணி சொல்லுங்க ஒருத்தர புடி உளின்னு சொன்னான். இந்த குடி உளித்தே சொல்லிட்டாரு. எதையுமே குடி உளிக்காதீங்களா? வேற பொம்பளை கூட பையன் நீ ஆம்பளை பையன் மணி விட்டா இந்த குடி இருக்கிற. ஆமா மணி எடுத்து எப்படி ஆகுது? மணி எடுக்கிறோம். கோயில்ல மணி இருக்கு. மணி எடுத்து கும்பிட்டுக்கிட்டே ஆட்டுவோம். சாமியை தலை குனிஞ்சு மணி ஆட்டணும்யா. அதான் மணி. அதனால மணி இப்படி காட்டுறீங்க. கை பொண்ணுதே தெரியலையே. அத கையை நீட்டி பேசணும். கீழே தானே போட முடியும். நான் சிலையா இப்படியா நிற்க. அதுமா சரி அது கூட பரவாயில்ல. இந்த என்ன கொடுக்குறது? பாவா சட்டை சுடிதார் போடுறீங்கல்ல? சுடிதார்ல மேல ஒண்ணு போடுறீங்க. என்னது? துப்பட்டா. யாரா மோரையில காட்டி துப்பட்டா அது எதுக்கு போடுறது? எதுக்கு போறது? மாறாப்பு. பெண்களுக்கு சேலையில மாறாப்பு மாதிரி சிட்டாங்க ஸ்டால் மாறாப்பு.
போடுறீங்களா மாட்டப்ப மறைக்கிறீங்களா ஏன் மறைக்காம என்ன பண்ணும் எங்க சத்தியமா நான் மறைக்கிறேன் மட்டும் சொல்லு அது எனக்கு மறைக்க தெரியாது நான் எப்பவுமே ஓப்பன் சாவே போடுறது இல்லை எனக்கு எங்க நீ போடுறீங்க மட்டும் சத்தியப்பட்டு பெருமாள் சத்தியப்பட்டு சொல்லு போட்டு வந்து போட்டு வந்து ஆனா மறைக்கிறது இல்லை எனக்கு கசகசன்னு இருக்குல்ல ஊர்ல நேற்று இருக்கிறது மாதிரி எனக்கு என்ன தூக்கி போடு சில பேரு மானத்தை காப்பாத்தணும்னா அப்படி மடிச்சு அப்படி போடணும் இல்ல அப்படி இல்லையா அப்படியே தொங்க விட்டு இப்படியே மறைக்கல நல்ல ஒரு தூக்கு போட்ட மாதிரி இப்படியே தூக்கி இங்க ஓட்டுக்கிறது ஆம்பளை ஸ்கூட்டி வண்டியில எடுத்து கொடுத்துருவாங்க அதை வண்டியை ஓட்டிட்டு போனாலும் நல்ல ரோட்ல ஓட்டினாலும் வண்டியில எல்லாம் கலக்கத்துல போய்கிட்டே இருக்கும் பள்ளமேடு இருக்கிற ரோட்ல ஓட்டினா குடும்பமே ஆம்பளை பார்க்கறது பொம்பளை பார்க்கறது நீங்க எந்த பொம்பளையாவது நான் போயிட்டு இருக்கேன் நீ பாக்குறீங்க வண்டி இருக்கு ஏன்டா என் துப்பு துப்புன்னு ஆளை பாக்குறேன்னு கேட்கிறமா பாக்குறேன் நான் பாட்டுக்கு போறேன் பொம்பளை பெரியாரு சொல்லியில அதாவது வந்து ஆம்பளைக்கு ஒரு வண்டி இருக்கு பொம்பளைக்கு ஒரு வண்டி இருக்கு ஆம்பளைக்கு நிக்கிற வண்டி கீழே வண்டி ஆம்பளை எப்படி காலத்துக்கு போடுறான் எப்படி மாப்பிள அப்படியே சொல்ல சூப்பரா காலத்துக்கு போறீங்க அப்படி தூக்கி போடுவான் அதுதான் ஆம்பளை அப்படி தூக்கி போடுவான் காரணம் என்னன்னா ஆம்பளை சரி ஆனா பொம்பளை வண்டி என்ன வண்டி ஸ்கூட்டி வண்டி இந்த ஸ்கூட்டி வண்டியில பொம்பளை எப்படி காலத்துக்கு எப்படி போடணும் இப்படிதான் போடணும் அதுவும் சூப்பரா பண்ணுவாங்க எதுக்கா தெரியுமா அதான் பொம்பளை ஆம்பளை தூக்கி போட மாதிரி பொம்பளை தூக்கி போடுற நினைச்சே நினைக்கிறேன் பின்னாடி நிக்கிற மாதிரி ஓசில படம் பார்த்துட்டு நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க ஆமா அப்ப எல்லாம் ஆம்பளை எப்படி கால தூக்கி போட்டேன் இப்ப நீ டவுனுக்குள்ள போய் நல்லா எல்லா ஊர்லயும் பாரு எல்லாத்துக்கும் மூளை வந்து போச்சு இப்ப எல்லாம் வெயில் சூட்டுல தாங்க முடியல மூலத்தினால கால தூக்க முடியல எல்லா ஆம்பளையும் ஸ்கூட்டியை வாங்கி இப்படித்தான் தூக்கி போடுறேன் இப்ப எவனும் இப்படி தூக்கி போடுற வண்டியை வாங்குறதே இல்ல இப்ப பொம்பளை இப்படி தூக்கி போட்டு ஓட்டிட்டு இருக்கான் எந்த காலத்துல ஆம்பளையே ஒரு இடத்துல ஒரு ஏதாவது நாய்க்கு குறுக்க வருதுன்னா கத்துன்னு பிரேக்க போடுங்க எந்த பொம்பளையாவது எங்கேயாவது ஏதாவது குறுக்க வந்துருச்சுன்னா எங்கேயாவது கத்துன்னு பிரேக்க போட்டு பாடிக்கிறியா போயிட்டே இருக்கா அப்படி கிடையாது ஆம்பளை நாய் குறுக்க வந்துச்சுன்னா பிரேக்க போடுவேன் நாங்க போகையில நாய் குறுக்க வராது ஏன் தெரியுமா நம்மளோட மோசமான நாய் வருதுல நம்ம இருக்கிற குறுக்க போடணும் அது வராது முதல்ல கேவலமா நீங்க இருக்கீங்களா சரி சரிம்மா என்ன பண்றீங்க